வந்து வித்தியாசம் நல்லா தெரியும். அது வந்து புதுசு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 100 வருஷத்து பழமையான மரம் அப்படிங்கிறத பார்த்தாலே வந்து அது ஒரு ஃபீல் வரும். அது ஏன்னு தெரியல, சின்னதுலேருந்து அந்த ஒரு ஃபீல் வரும் எனக்கு. அது வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபீல் பண்ணும்போது தெரியும். அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இன்னொரு கோயிலுக்கு போனோமா, அது வந்து கொஞ்சம் சந்து மாதிரி போகும். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாரோட தோட்டமும், காய்கறி தோட்டம், தென்னை தோட்டம், தென்னந்தோப்பு, அப்புறம் வந்து வாழைத்தோட்டம், அப்புறம் வந்து பச்சை மிளகா தோட்டம், அப்புறம் தக்காளி தோட்டம், இந்த மாதிரி நிறைய தோப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பருத்தி இதெல்லாம் சில பேர் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மரம் பாருங்களேன், இந்த மரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நல்லா பெருசாக கொடையாட்டம் இருக்குது பாருங்களேன், நமக்கு கொடை பிடிச்ச மாதிரி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது என்ன புளிய மரமா என்ன மரம்னு தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாள்லைங்க, புளிய மரம் இருந்தாலும் சொல்லுவாள்லைங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஐயோ, இது பார்க்குறதுக்கு இப்போ செம்ம அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி நேரில் பார்க்குறது, முன்னாடிலாம் நேரில் பார்த்து ரசிப்பேன். இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். முன்னாடிலாம் வீடியோ எடுத்ததில்ல. அந்த ரோடே பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் பீஸ்ஃபுல்லாக பைக் ட்ரைவ் பண்ணலாம். ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லான இது. கூட வந்து நெரிசலுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி டிராஃபிக் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பயங்கர ஜாலியாக சூப்பராக இருக்கும். அதனால் இங்கேயே போயிட்டு நல்லா ஈரப்பதமாக இருக்கிற இடம்லாம் போய் பார்த்துட்டு, கொஞ்சம் இந்த போகிற வழியில் உள்ள தர்கா, மாஸ்க்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம். போகும்போது இந்த வழியாக போனோம். அதனால் என்ட்ரு பண்ணோம். போகும்போது எல்லையிலேயே எல்லை வாசல்லையே ஒரு மாரியம்மன் கோவில். ஆக்சுவலாக இந்த ஏரியாக்குள்ளே 11 பெருமாள் இருப்பாங்க. 11 பெருமாளும் 108 திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாள் எல்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஆக்சுவலாக 11 பெருமாள், ஆனால் 7 பெருமாள் தான் 108 கோவில் திவ்ய தேசத்தில் ஒன்றான்னு தெரியல. அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து 7 ஊருன்னு பேர் உண்டு. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். போகிற வழியில் பச்சை பசேல்னா, அப்புறம் வெறும் மாடு, பசு மாடு அவ்வளோ அழகாக இருக்குது. பசு மாடெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் ஒரு பெரிய குளம் இருக்கும். இதுக்கு இடையில பாருங்களேன், இதுக்கு இடையில வந்து இது ஒரு கோவில், பெருமாள் கோவிலோட திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பிரபந்த கோவில். முன்னாடி வந்து தெப்பக்குளம். அது இந்த ரோடெல்லாம் பாருங்களேன், யாருமே இல்லாமல் செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடாக அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இருந்து ஜாமான்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி தான் முடியும். எமர்ஜென்சினா ஒரு ஜாமான் வாங்கி கொள்ள கூட கடை அதிகமாக இருக்காது. எப்படி அவங்கெல்லாம் சர்வே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளாம் ஊருக்குள்ளே இருக்கோமா, அதனால் வந்து அதோட கஷ்டம் தெரியாது. ஆனால் ஊருக்கு வெளியில் இருக்கும்போது தான் அதோட கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு யோசித்து பார்க்கும்போதே ஐயோ அம்மா தலை சுத்தம். தேங்க் காட், என்னை ஊருக்குள்ளே பிறக்க வச்சு வளர்க்க வச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி, நன்றி கடவுளே அப்படின்னு இருக்கும் எனக்கு. அதெல்லாம் வந்து நான் நிறைய